எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ் எல்லாம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் உலகம் அதே பஞ்சாயத்துல தான் இருக்கு. அந்த வாரு அதோட சைடு எஃபெக்ட் இப்போ க்ரூட் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாகவும் நிறைய நாடுகள்ல நிறைய இடங்கள்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் இந்தியா, நிறைய நாடுகள்ல தட்டுப்பாட்டு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வார பொறுத்த வரைக்குமே நேத்து ட்ரம்ப் கொடுத்த 3 வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்டுகளை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த வார் வில் எண்ட் வெரி சூன் அப்படிங்கிறார். அதாவது சீக்கிரமா இந்த சண்டையை முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ 2-3 நாள் அப்படியே சண்டையை அப்படியே தூக்கி வெளியே போட்டு அப்படியே போற மாதிரி தான் பேசினார். அதையே அதுக்கப்புறம் அடுத்து அதே பேட்டி கன்டினியூ ஆகும் பொழுது அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல வாரம் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க இந்த ஹார்மோஸ் ஜலசந்திக்குள்ள வர கப்பலெல்லாம் தடுத்து நிறுத்தீங்கன்னா இன்னும் 20 மடங்கு அதிகமா வந்து நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் இன்னும் எத்தனை நாள் இல்ல இந்த வார் முடியும் அப்படிங்கிறதுல தெளிவா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் இதை பத்தி நீட்டா எழுதியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் ஹேஸ் நோ ஐடியா ஹவு டு எண்ட் தி வார் அப்படிங்கிறாங்க. இந்த வாரை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான எந்த ஐடியாவுமே ட்ரம்ப் கிட்ட இல்ல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஆர்டிகிளோட எடிட்டர் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றா, ட்ரம்ப்போட ஈகோ வந்து ஒரு அன்கண்டிஷனல் சரண்டர் எதிர்பார்க்குது ஈரான் கிட்ட இருந்து. பட் ஆப்வியஸ்லி ஈரான் வந்து அந்த அன்கண்டிஷனல் சரண்டர் ஆஃபர் பண்ற ரெடியா இருக்காது அப்படிங்கறத எதிர்பார்க்குது. இந்த அன்கண்டிஷனல் சரண்டர் வர்ற வரைக்கும் ட்ரம்ப் இந்த வாரம் கன்டினியூ பண்ணார் அப்படின்னு சொன்னா, இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெறும் ஈரானுக்குள்ள மட்டும் இருக்காது அப்படிங்கறது அந்த ஆர்டிகல் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்ததை பார்த்தோம். ஆக்சுவலா அது உண்மைதான். அதோட தாக்கத்தை நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டலோட லிஸ்ட் கம்மியாகி கமர்ஷியல் சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏற்பட்டு இனிமேல் அப்பளமெல்லாம் சுட மாட்டோம் நாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல இருந்து நம்ம இங்க வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்து வரைக்குமே அந்த இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் இந்த வாரம் சீக்கிரம் முடிக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. பட் எத்தனை நாள் முடியும்னு ட்ரம்ப்புக்கு தெரியல. ஒப்பீனியனை பொறுத்த வரைக்குமே எப்படி முடிக்கும்னு ட்ரம்ப்புக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இங்க ஓவரால் சூழ்நிலையா இருக்கு. பட் இந்த வார் கன்டினியூவாக இந்த ஆல்ரெடி இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கமர்ஷியல் எல்பிஜிக்கு எவ்வளவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே கமர்ஷியல் எல்பிஜி அபிஷியலா பஞ்சாப், குஜராத் இங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பேசியிருந்தோம். தமிழ்நாட்டில் நேத்துல இருந்தே தட்டுப்பாடு ஆயிட்டு இருக்குங்கிறத பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நிறைய ஹோட்டல்கள் அதுல ரெகுலர் மெனுவை கம்மி பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல அதை விடவும் கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு வாரம் இந்த சூழ்நிலை இப்படியே போச்சுன்னா அடுத்தது வந்து ஹோம் யூஸுக்கான எல்பிஜியுமே குக்கிங் எல்பிஜியுமே பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் எல்பிஜியில ஓடக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அடுத்தடுத்த சடங்குல போய் மாட்டிக்கும். ஸோ இது ஒரு கன்வியூஸ் ப்ராசஸ். இந்த வார் வந்து ட்ரம்ப்போடைய ஈகோ அப்படிங்கிறது நம்ம வீட்டு அடுப்பங்கிற வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு வார் தான். அதுல குழப்பிக்க வேண்டியது எங்கேயோ நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி நிறைய இந்தியன்ஸ் வந்து கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அங்கிருந்து பணம் இங்க அனுப்புறதுல கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து இங்க பணம் அனுப்புறதுல தான் இந்தியாவில் நிறைய குடும்பங்கள் சர்வே ஆயிட்டு இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கணும். அதுலயுமே வரக்கூடிய நாட்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சினாரியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வார் கன்டினியூ ஆகிறது வெறுமனே ஈரான், இஸ்ரேல், யூஎஸோட இஷ்யூ மட்டும் கிடையாது. நம்ம வீட்டில் நாளைக்கு தோசை சொல்லாமாங்கிற வரைக்கும் இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம இது பேசணும்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தான். ஸோ இது வரைக்கும் இந்த எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து இந்த ஆயில் தட்டுப்பாடு இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும், எல்பிஜி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட் அப்படிங்கிறது வீக்காக தான் பர்ஃபார்ம் பண்ணும். மீன் வயல் வந்து இன்னைக்கு க்ரூடோடைய விலை அப்படிங்கிறது $90 80 $100 80 90 அப்படின்னு ஓரளவுக்கு கம்மியான வால்டிலிட்டியில தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து G7 நாடுகள் வந்து அந்த எமர்ஜென்சி ஸ்டாக் பில்லை ரிலீஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில் இருந்ததும் ட்ரம்ப் கொஞ்ச நாள்ல இந்த வார் முடிச்சுன்னு கொடுத்த கமிட்மெண்ட்டும் தான். பட் நாளைக்கு இது கொஞ்சம் இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடியும் எல்பிஜி ஏற ஆரம்பிக்கும். எல்பிஜி ஏற ஆரம்பிச்சதுன்னா க்ரூட் ஆயிலோட விலை ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இந்திய ரூபாய் மறுபடியும் சரியா ஆரம்பிக்கும். இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு ஓரளவுக்கு க்ரூட் ஆயிலோட விலை கம்மியானதுனால இந்திய ரூபாய் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சு. நம்ம அதிகமான அமௌண்ட்டை இந்த க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றதுல ஸ்பெண்ட் பண்றோங்கிறத மறந்துடக்கூடாது. மீன்வாயில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே காலையில ஹை லெவல் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்புறம் பெட்ரோலியம் துறை அமைச்சர், அப்புறம்
நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் இவங்க எல்லாருமே ஒரு அஃபிஷியலாக காலையில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டரை ஹோல்ட் பண்ணிட்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்பிஜியை ஓரளவுக்கு சப்ளைவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பெரிய நிறைய இடங்கள்ல இருந்து எல்பிஜி உள்ள கொண்டு வர்றதுக்கும், அதே நேரத்தில் எல்பிஜியை பதுக்கிறது சட்டப்படி குற்றங்களுக்கான தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். வாரோட இனிஷியல் வாரம் ஆரம்பிச்சு ஒரு 2 வாரம் ஆகுது. வார் இன்னொரு 2-3 வாரம் கன்டினியூ ஆச்சுன்னா இதோட இம்பாக்ட் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த வார் முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்ளீட்டா ட்ரம்ப்போடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் இது இருக்கு. இதை தவிர வேற வழியே இல்லை. ட்ரம்ப் வந்து இந்த அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிறத கண்டிஷனல் சரண்டர், இந்த கண்டிஷன் பேர்ல ஈரான் சரண்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு நோக்கி நகர்ந்தாருன்னா இந்த வார் முடியும் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸோடைய எல்லாத்தோடைய ஒப்பீனியனுமே. ஓகே, இந்த கண்டிஷன் ஏற்படல. ஓகே, உதாரணத்துக்கு ஈரான் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இதெல்லாம் நீக்குங்க, நாங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை வந்து வெறுமன சிவிலியன் பர்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்திக்கிறோம், இந்த கண்டிஷன் அடிப்படையில் சரண்டர் அடைகிறோம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அன்கண்டிஷனல் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் போனால் மட்டும்தான் இந்த வார் இப்போதைக்கு எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நிறைய பொலிட்டிக்கலா சேனல்ஸ் டிஸ்கஸ் பண்றதை பார்த்தோம். ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சப்போஸ் ஈரான் வந்து அந்த அன்கண்டிஷனல் சரணை நோக்கி நடையும் பொழுது அது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கல்ஃப் கண்ட்ரி மேலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்குதலை அதிகப்படுத்துறது தான் அதோடைய பிளானா ஸ்ட்ராட்டஜியா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கான்செப்ட். சரி, இதெல்லாமே இந்தியன் மார்க்கெட்ஸையும் உலகளவு மார்க்கெட்ஸையும் இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை தாண்டி நாளைக்கு 11ஆம் தேதி வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். அதுக்கு அடுத்த நாள் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஸோ இந்தியன் இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் மந்தோடைய தான். அதனால இந்த வாரோடைய எஃபெக்ட் வந்து அடுத்த மாசோட இன்ஃப்ளேஷன் டேட்டால தான் நம்ம பெரிய அளவில் பார்க்க முடியும். இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமான டேட்டானா இந்தியாவோட யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இது எல்லாத்தையும் போக இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து எஃப்டிஐ நார்ம்ஸ்ல இந்தியா ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கு. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிகளுக்கு, அதாவது பாகிஸ்தான், சைனா, நேபாள், பங்களாதேஷ், இந்த மாதிரி லேண்ட் பார்டர்களை ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு இது வரைக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஈவன் ஒரு 10 ரூபா உள்ள வந்தாலும் கூட அது வந்து கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி அப்படிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நார்ம்ஸ் இருந்துச்சு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல. பட் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அந்த நார்ம்ஸை பெரிய அளவில் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியா கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் சைனா சென்சிட்டிவான ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈஸியாக கொண்டு வர்றதுக்கான நார்ம்ஸை மாற்றிருக்காங்க. ஸோ இதனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெய்பரிங் கண்ட்ரிலேருந்து இந்தியாவை நோக்கி, முக்கியமாக சைனா மாதிரியான நாடுகள்லேருந்து இந்தியாவை நோக்கி பெருமளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனாக இருக்கு. சைனா அப்படின்னு பேசும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சைனாவில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட், நீங்கள் அந்த ஆர்டிகல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளூம்பர்க்ல. ஓகே, இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, சைனாவில் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ட்ரேடிங்கில் ஈடுபடுறது அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெண்டாவது அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்சி கிட்ஸு சைனாவில் ட்ரேடிங்கில் ஈடுபடக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸு அதிகமாக ஏஐ சாட்பாட்ஸையும் சோசியல் மீடியா ஃபீட்ஸையும் மட்டுமே, எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் இல்லாமல் ஏஐ பாட்ஸ் அண்ட் சோசியல் மீடியா ஃபீட்ஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி பெரிய அளவிலான ட்ரேடிங்கை இவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு அதை சைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரௌட் சென்டிமெண்ட்டாக ஃபுல் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பெரிய அளவில் ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கிள் அது. பட் வந்து இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ சைனாவில், அதுவும் ஜென்சி கிட்ஸில் சைனாவில் வந்து பெரிய அளவில் இம்ப்ளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னொரு 5 வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் இந்த சாட் பாட்ஸையும் சோசியல் மீடியா ஃபீடையும் மட்டும் இந்த ட்ரெடிஷ்னல் பிஇ இபிஎஸ் ரேஷியோ மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஜென்சி கிட்ஸ் இந்தியாவிலையும் அதை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது ஒரு டீட்டெயிலான ஆர்டிகல், டைம் கிடைக்கும்போது படிச்சு பாருங்க. பட் இந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலை எப்படி நடந்தாலுமே வாட் எவர் ஹேப்பன்ஸ், அது வார், இன்ஃப்ளேஷன் டேட்டா, இல்லை சாட் பாட்ஸ் உள்ள கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இதனால கவுண்ட் சென்டிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எது நடந்தாலும் மார்க்கெட்ஸ் அதோட வேல்யூவில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம் எப்பவும் போல. ஓகே, ஸோ வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ் அப்படின்னால எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மூவ்.
போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 24,128 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,158. இன்னைக்கு அந்த மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லோவே 24,158 தான். மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் லோ 24,158 தான். அதே மாதிரி அதுக்கு மேல செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 24 செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,262. பொசிஷனல் நடுல் 24,228 பொசிஷனல் நடுல். அதுக்கு மேல மூணாவது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,332. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,472. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட இதுதான் இன்னைக்கு நேற்று போஸ்ட் மார்க்கெட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேல்யூ. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் தான், அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே பொசிஷன் நடுலான 24,222க்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ண பிஎஸ் முயற்சி பண்ணாங்க. அப்படி புஷ் பண்ண மார்க்கெட்டை எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 24,158 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரா லோவும் இன்னைக்கு அதுதான், கரெக்டா அந்த வேல்யூல டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து மார்க்கெட்டை 24,222 பொசிஷன் நடுலுக்கு மேல புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணாங்க. செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ண உடனே பியர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி கீழே வந்த மார்க்கெட்டை 24,228 பொசிஷன்ல ஒரு துளி பிரசராம புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ், அப்புறம் அங்கிட்ட ஒரு செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ், அங்கிட்ட ஒரு 2 மணி நேரம் ஃபைட்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,332க்கு மேல மார்க்கெட்டை புஷ் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ஆன் தி வே டு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,472. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னொரு 30-40 பாயிண்ட் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 24,405 க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே ஒரு ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணி நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 24,432ங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 24,432 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,472. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,522. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி பொசிஷனல் ஹடல் 24,728. அதுக்கு மேல இருக்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,962. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,558, 632, 662. கீழே இன்ட்ராடே பிரைமரி சப்போர்ட் 24,362. அதுக்கு கீழே பொசிஷனல் ஹடல் 24,228 அண்ட் மந்த்லி சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 24,018 23,952 இருக்கு. அது கீழே பொசிஷன் ஹடல் 23,718. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,332 அண்ட் 24,262 அண்ட் 24,158. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பி முடிஞ்சது. அடுத்த எக்ஸ்பி இனிஷியல் டே ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்குமே ரெண்டு பக்கமே டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக பிரேக் ஆகக்கூடிய டிஃபரன்ஸ் தான். மேக்ஸிமம் ரெண்டு பக்கமும் ரேண்டமாக அப்படியே பொசிஷனை தூவி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். டிஃபென்ஸ் பொசிஷனை ரெண்டு பேருமே தூவி விட்டுருக்காங்க. அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப கம்மியான சொற்பம் இல்லைங்க. இவங்களுடைய அட்டாக் புல்ஸோட இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புல்ஸை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய அட்டாக் பொசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,522, 24,522. அப்புறம் அதுக்கு மேல அது கீழே 24,472. இதெல்லாம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ஏரியா வரைக்கும் தான் ஏதோ ஒரு அளவுக்கு டீசென்டானதா இருக்கு. அது கீழே பூரா 0.0 அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணல. சும்மா அப்படியே இவங்களும் கிட்டத்தட்ட ட்ரேடர்ஸுமே ட்ரம்ப் மனநிலைக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு என்ன பேசுவோம், என்ன பண்ணுவோம், எப்படி மூவ் ஆகுங்கிற சுத்தமான ஐடியாஸ் இல்லை. ரொம்ப நியூட்ரலான பொசிஷனிங் தான் மெயின்டைன் பண்றது தெரியுது. இங்கேயுமே பியர் சைட்லயுமே அப்படித்தான் இருக்கு. பியர் சைட்லயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 24,100 இருந்தெல்லாம் மைனஸ் தான். அதுக்கு கீழேயுமே கொஞ்சம் சொற்பமான அளவு தான். ஓகே, டிஃபென்ஸ் பொசிஷன் பொறுத்த வரைக்குமே 24,228 பொசிஷன் நடுவில் மையப்படுத்தி ஒரு 200 வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு டீசென்டான நம்பர். ஒரு 200 வரைக்கும் 200ங்கிறது இந்த 24,228 பொசிஷன் நடுவில் குறிக்குது. டீசென்டான நம்பர். அதுக்கு கீழே எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டிஃபென்ஸ் பொசிஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கை வைக்கல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவை பொறுத்த வரைக்குமே காலையில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆன உடனே பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி 56,758 சொல்லக்கூடிய அந்த பியர்சிங்கோட எண்ட் பாயிண்டை பிரேக் பண்ணி கீழே புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எக்ஸாக்டா 56,758 கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு பக்கமாக ஃபைட் பண்ணி புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. மேலே போனோடனே அடுத்த ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 57,732 பியர்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். அப்புறம் அந்த 5 வேல்யூக்குள்ள தான்
சாயங்காலம் வரைக்கும் பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் புல்ஸ் மேல புஷ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போதெல்லாம் 57,232ல எக்ஸாக்ட்டா பிஎஸ் டிஃபர் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் அந்த வேல்யூ பிரேக் பண்ணி அதுக்கு மேல கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க புல்ஸ். மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 87,428 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 57,862, 58,318, 58,888, 57,262 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் 57,232, 56,758, 56,138 இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே என்ன பண்ணி இருக்க போறாங்க, அதே பஞ்சாயத்து தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஒருத்தரும் ஒரு பொசிஷன் எடுக்கல, டிஃபென்ஸ் மட்டும் அங்கங்கே வச்சுட்டு எல்லா பக்கம் அட்டாக் பொசிஷன்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷனுமே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்காங்களான்னு இல்லை, ஏதோ பேருக்கு எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யாருமே இங்கே தெளிவாக இல்லை. நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப்போட ட்விட்டின் மூலயமா அதுதான் ஒரு இண்டிகேட்டர் இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தடுத்த நாள் வார் சினாரியோவில் இருக்கும் பொழுது பொசிஷன்ஸ் எப்பவுமே டிஃபென்ஸில் ஹேண்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டான சொல்யூஷன் வித் ஹெட்ஜஸ் அண்ட் ரூல்ஸ் வித் டிசிப்ளின். அதைத்தான் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் டெண்டட் டு சேஞ்ச். நாளைக்கு காலையில் மறுபடியுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஓகே, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி வாரோட இம்பேக்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் போகும். இன்னைக்கே நீங்கள் நிறையா இடங்கள்ல இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஆக ஆரம்பிச்சோடனே பிளாக்ல சிலிண்டர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 4,000 7,000 கிடச்சிருந்த கமர்ஷியல் சிலிண்டர்லாம் இப்போ 7,000 8,000 ரேஞ்சஸ்கள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க பிளாக்ல. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இதை தடை பண்ணி பதுக்கிறது எல்லாத்தையும் தடை பண்ணி இப்போ ரூல் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு அமல்படுத்தினாங்க. ஸோ இது வந்து இன்னொரு 4-5 வாரம் கண்ட்ரோலில் போகும்பொழுது இன்ஃப்ளேஷன் ரேட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். இன்ஃப்ளேஷனை பாதிச்சுன்னா எல்லா தொழில்களுமே பாதிக்கும். அப்புறம் சர்வேல் மோடுக்கு தான் ஒவ்வொருத்தரும் போவாங்களே தவிர இப்போதைக்கு பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ணுறதை நோக்கி நகர மாட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை கையாளுங்க. அப்புறம் அந்த சைனா ஜென்சியோடைய ஆர்டிக்கல் வந்து டைம் கிடைக்கும் போது படிங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஏஐ சாட் பாட்ஸ் வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி மாற்றும், ஆக்சுவலாக சைனாவில் நடக்கிற மாதிரி அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கவுட் சென்டிமெண்ட்டை உருவாக்கி மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா, இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். கிடச்சுன்னு அதையும் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மறுபடியும் நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.